நம்ம அந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ ஒரு அற்புதத்தை, ஒரு இயல்பு தன்மையிலிருந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி தான் இப்பயும் மக்கள் புரட்சியை ஒரு மிகப்பெரிய வடிவத்தை செய்யணும்னு நினைக்கிறோம். தியானம் பழகிற ஒவ்வொருத்தரும், பிரபஞ்சத்தை நினைக்கிறவங்களும், இறைத்தன்மையை உள்ள வைத்திருக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல வடிவத்தோட ஒரு ஜீவகாருண்யம் திருவிழாவாக நடத்தணும். ஒரு ஜீவகாருண்யத்தை திருவிழாவாக பண்ணணும். அந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 1 வீக்குக்கு கார்த்திகை தீபம் முடிகிற வரைக்கும் இந்த உணவு திருவிழாவில், இந்த ஜீவகாருண்ய திருவிழாவில் நீங்கள் அத்தனை பேரும் பொருளாக எதுவும் பண்ணிடாமல், எல்லாமே முன்னாடியே பொருளாக நம்ம வாங்கி எனி டைம் சமையல் அடுப்பு நிற்காமல் அணையாத அடுப்பாக சமைச்சு எல்லா வர்ற மக்களுக்கு அவங்களுக்கு பசின்னு இல்லாமல் பசியாத்துற ஒரு திருவிழாவாக பண்ணணும். அதனால் அத்தனை பேரும் உங்களால் முடிஞ்சதை எல்லா பேருமே இதில் ஒரு பங்கெடுக்கணும். இதில் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த ஒரு வாரத்துக்குள்ள உணவு நீ எவ்வளோ பெரிய செயல் வடிவத்தில் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் பிரபஞ்சம் உனக்கு உணவளிக்கும். நீ ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து நீ சாப்பிட்ற, உன் குடும்பம் சாப்பிடுது. என்னைக்காவது ஒரு நாள் நீ உழைக்காம, நீ கஷ்டப்படாம உனக்கு பிரபஞ்சம் ஒரு நாள் அது உணவளிச்சா எப்படி இருக்கும்? என் வாழ்நாளில் பிரபஞ்சம் எனக்கு உணவளிக்குது. இதுதான் நான் தியானத்தில் சாதித்தது. பிரபஞ்சம் எனக்கு உணவளிக்குது. என் வாழ்நாளில் மறக்க முடியாத வடிவம். நான் செய்கிற ஒவ்வொரு வேலையும் மனிதத்தன்மையில், மனித அறிவில், புகழோ வேறு எந்த சூழலோ ஆசிரமமோ எந்த உள்நோக்கமோ எதுவும் இல்லாமல் அந்த பிரபஞ்சம் ஒரு வடிவமாக உள்ள ஆழ்ந்து போய் உள்ள அமைதியாக, பேரமைதியிலேருந்து, ஒரு அண்ட சராசரத்திலேருந்து, ஒரு பெரிய வடிவத்திலிருந்து சொல்லி மக்கள்கிட்டருந்து அதிசயமாக செய்யாமல், என்னுடைய கலையிலிருந்தும் எதுவும் பயன்படுத்திடாமல் இயல்பான மக்களை, மனம் படைத்த மக்களை வைத்தே மக்கள் பணியை செய்கிறோம். மக்களை வைத்தே மக்கள் பணி செய்கிறோம். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அந்த அனுமதியை, அந்த வடிவத்தை பெற்றிருக்கு உங்ககிட்ட சொல்கிறேன். அனைவரும் டிசம்பர் 1ஆம் தேதி இந்த உணவு திருவிழாவை, ஜீவகாருண்ய திருவிழாவை, உணவுக்கான திருவிழாவை, நமக்கு உண்மையான தீபம் அப்படின்னா ஒரு தனி மனிதன் பசியாடுறதான் நமக்கு உண்மையான தீபம். நாம் தீபம் மலையில் ஏற்ற போகிறதில்ல, ஒவ்வொருத்தன் வயிற்றில் ஏற்ற போகிறோம், ஒவ்வொருத்தன் வாயில் ஏற்ற போகிறோம், ஒவ்வொருத்தன் உள்ளத்தில் ஏற்ற போகிறோம், ஒவ்வொருத்தனுடைய உடல் முழுக்க ஏற்ற போகிறோம். அவனுடைய பசி அது உண்மையான தீபமாக இருக்கும். அது உண்மையான அணையாத அடுப்பா, அணையாத ஜோதியா, அது ஒரு ஞானத்துக்குரிய செயலாக, ஒரு நல்ல தியானத்துக்குரிய செயலாக இருக்கும்.